வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். நாட்டில் கலாச்சார ஒற்றுமையை கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி முயன்று வருவதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாடிய அவர், அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோல் மோடியால் தான் நாடாளுமன்றத்துக்கு வந்தது என கூறியுள்ளார். ஏராளமான பக்தர்கள் ஆற்றில் குளித்த போதிலும் கங்கை நீரில் பாக்டீரியா வளர்ச்சியோ நீரின் தூய்மை அளவோ குறைந்திருப்பதாக ஆதாரம் இல்லை என உத்தரப்பிரதேச அரசு ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திரிவேணி சங்கம நீர் குளிப்பதற்கான தகுதியை இழந்து விட்டதாக கடந்த வாரம் அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை இந்தியாவின் 2வது இடத்துக்கு உயர்த்தியவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலியான அப்பா செயலியை வெளியிட்டார். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டேன் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்காவிட்டாலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழான திட்டங்கள் எதையும் நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து இயக்கங்களும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கின்றன என மதிமுக எம்பி துரை வைகோ கூறியுள்ளார். மொழியை அரசியலாக்குவது பாஜக தான் என குற்றம் சாட்டிய அவர், பாஜக மதவாத சக்திகள் வேரூன்றக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவுடன் கூட்டணி எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் சந்தானம் நடிப்பில் உருவாகி வரும் டிடி நெக்ஸ்ட் திரைப்படத்தின் முதல் பாடல் வரும் பிப்ரவரி 26 வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் கௌதம் மேனன், செல்வராகவன், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நடிப்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.